முதல் வெற்றி வேட்பாளராக கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல் பொறியாளர் ஹிம்லர் அவர்களை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக என் அன்பு சகோதரி அருமை தங்கை முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்த மரிய ஸ்டெல்லா அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் அருமை தம்பி பொறியாளர் சீலன் அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் ஆன்சி சோவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தம்பி தொழிற்கல்வி பட்டய படிப்பு முடித்திருக்கிற இளவல் முத்துக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பிற்கினிய தங்கை முனைவர் கிரிஜா தாமரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் இளநிலை வேதியியல் தம்பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகன் மருத்துவர் சங்கர நாராயணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் முனைவர் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தங்கை இளநிலை வேதியியல் பா சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் மருத்துவர் பால்ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் புஷ்பலதா மகாலிங்கம் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி ஆருயிர் இளவல் பொறியாளர் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியியல் மு கவிதா அவர்கள் அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் பாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியியல் என்னுடைய அன்பிற்கினிய தங்கை அனுஷ்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி பட்டயம் படித்த என் அன்பு மைத்துனர் சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணினி பயன்பாடு ஒபிலியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை அரசியல் அறிவியல் என் அன்பிற்கினிய மகன் தேவதாஸ் அபிஷேக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி பொறியாளர் பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை மருத்துவர் சந்திர பிரபா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகன் பொறியாளர் முத்து கேசவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்குரைஞர் பிரேம்நாத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மருத்துவர் இரா எழில் இளவரசி அவர்கள் அன்பு தங்கை போட்டியிடுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி பட்டயம் படித்துள்ள தம்பி மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் இளநிலை கணினி அறிவியல் தம்பி லட்சுமணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை கணக்காளர் டயானா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் தம்பி ஆனந்தராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி வழக்கறிஞர் கரிகால் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அன்பு தம்பி என் ஆறுயிர் இளவல் மருத்துவர் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய சகோதரி அன்பு செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி அன்பிற்கினிய தம்பி முனைவர் கலை அரசு அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை ஆசிரியர் கல்வியியல் விமலா அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பொறியாளர் கோமதி அவர்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் என் அன்பு மகள் அபிராமி தனபால் அவர்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் முனீஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி என் அன்பு தங்கை முனைவர் சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் விக்னேஷ் குமார் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை நடுவன் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் முனைவர் அப்துல் ஹக்கீம் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய சகோதரி சுமதி அவர்கள். மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி முதுகலை சமூகவியல் திருநாவுக்கரசு அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி இளங்கலை சமூகவியல் முதுகலை சமூக பணி என் அன்பிற்கினிய தங்கை நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய அண்ணன் வழக்குரைஞர் கோட்டை குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி இளங்கலை வணிக பொருளாதாரம் என் அன்பு தங்கை சண்முக பிரியா அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை செவிலியல் இந்துஜா ரமேஷ் போட்டியிடுகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் முதுகலை உயிரியல் என் அன்பிற்கினிய தங்கை ரம்யா மோகன் அவர்கள் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வழக்குரைஞர் அன்பு தங்கை முத்துலட்சுமி செல்வரத்தினம் போட்டியிடுகிறார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் ராஜாராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுகலை வரலாறு என் அன்பிற்கினிய தங்கை லட்சுமி சீனிவாசன் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் எழில் அரசு போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இளங்கலை தமிழ் ஆசிரியர் கல்வியியல் தங்கை சத்தியலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் தங்கை நதியா தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை பொறியாளர் புவனா அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற பலர் இளநிலை கணிதவியல் தம்பி கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய இளவல் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். நடிகர் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்குரிய ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி இளவல் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தங்கை வழக்கறிஞர் அனீஸ் பாத்திமா அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் திவ்ய பாரதி அவர்கள் போட்டியிடுகிறார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய தங்கை தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணிதவியல் என் அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி பூபதி அவர்கள் போட்டியிடுகிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மனிதநேய மருத்துவர் நம்ம அன்பிற்கினிய ஐயா பாரதி செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை முதுநிலை வணிக மேலாண்மை இரா வினோதினி அவர்கள் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய மாமா தமிழ் முழக்கம் சாகுல் அமீனுடைய மகள் தங்கை பாத்திமா பார்கானா அவர்கள் முதுநிலை வணிக மேலாண்மை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி முதுநிலை கணினி பயன்பாடு என் அன்பு இளவல் இளைய நகுலன் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் என் அன்பிற்கினிய தம்பி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை பொருளாதார என் அன்பு இளவல் காசிராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி இளங்கலை வணிகவியல் சுபாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி முதுகலை வணிகவியல் சிவஜோதி அவர்கள் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி ஆய்வியல் நிறைஞர் தமிழ் அவர்கள் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் தங்கை முதுநிலை அறிவியல் சுமதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். சென்னை மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி முதுநிலை சமூக பணி வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுகிறார்.
சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் வெற்றி வேட்பாளர் வெண்ணிலா தாய்மானவர் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை சத்யா பாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் மாதாவரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை பொருளாதாரம் என் அன்பு மகன் கிருத்திகா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை காட்சி தொடர்பியல் அன்பு மருமகன் சிலம்பரசன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் மதுராவையில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை ரேவதி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை முனைவர் புனிதா அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை வழக்கறிஞர் மேகலா அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவன் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி சமூகமே ஜனநாயகத்தை மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான கருவி மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அதை தூக்குங்கள். இந்த நாட்டை ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது தம்பிகள் தலைக்கவசம் ஓட்டி வந்தீர்கள். மிகப்பெரிய தவறு. அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது. பத்திரமாக சென்று நீங்கள் சேருங்கள். இப்போது கலைவோம், மீண்டும் களத்தில் இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான். இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோ. தமிழ்த்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.